வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஃபேண்ட்டு கிளாத் வச்சு ரொம்ப அழகாக ஒரு நெக் டிசைன் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. வாங்க நெக்கு கட் பண்ணிக்கலாம். அதான் பேக் சைடு நெக் கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து நான் 5.25 வைக்கிறேங்க. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோல் வந்து விட்டு விட்டு கட் பண்ணாதீங்க, பிசுறு தட்டும். விடாமல் அப்படியே ஒரே வெட்டாக வெட்டி எடுத்துடுங்க. இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம். 5.5 இன்ச் உயரம், அகலம் வந்து 3 இன்ச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக தான் வளைச்சி விட்ருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வளைச்சி கட் பண்ணுங்க. இது கட் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃபஸ்ட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். கால் இன்ச்சில் பாதி அளவு தையல் போடுங்க. இப்போ போடுறது வந்து ஒரே அளவாக தையல் போட்டிங்கன்னா தான் நீங்கள் திருப்பி தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தெரியும். கொஞ்சம் கூட குறையாக தள்ளி கொஞ்சம் வளைவாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து திருப்பி நீங்கள் தைக்கும் போது அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் போடுற நெக் அளவு வந்து ஒரே மாதிரி போடுங்க. இப்போ இதை அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அழகாக கட் பண்ணி விட்டு அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டுட்டு 2வது தையல் போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து நெக்கை அடித்து திருப்பிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம கேன்வாஸ் வச்சு நெக் அடித்து திருப்பறதுக்கு நெக்கு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு 1/4 இன்ச்சில் பாதி அளவு தைச்சி திருப்பிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்பிடுங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நெருக்கு தையலாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது கட் பண்ணிடலாம். லைனிங்க கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. சென்ட்ரு மட்டும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டு திருப்பிடுங்க. நல்லா தேய்ச்சிடலாம். எட்ஜிலே நல்லா தையல் போடுங்க. கரெக்டாக அந்த வளைவெல்லாம் எடுத்து விட்டு தேய்ச்சி நல்லா போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ வந்து லைனிங்லாம் வச்சுட்டேன். நெக்கை அடித்து திருப்பிட்டேன். இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நெக்கை தாண்டி ஒரு சைடு மட்டும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் 1.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். இப்போ கரெக்டாக அந்த அச்சிலே வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. ஒரு 15 இன்ச் எடுத்துக்கோங்க கேன்வாஸு. அப்படி இல்லைன்னா 13 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அகலம் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வரைஞ்சி லைட்டாக வளைவு கொடுத்து
இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஒரே அளவாக இருக்கணும். இப்போ வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபேண்ட்டு கிளாத்தில். கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மாற்றி வச்சு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எப்பயும் போல் அடியில் கொடுத்து நம்ம கொஞ்சம் கிராஸ் பீஸை தள்ளி வச்சு அடியில் கொடுத்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிக்கலாம். இது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நல்ல கிரே வித்து எல்லோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இது காம்கோல் பைப்பிங் கொடுத்து கைக்கு டிசைன் பண்ணி கீழே பார்டருக்கு டிசைன் பண்ணி டிசைன்லாம் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ப்ளைனாக இருக்குது டாப்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஃபேண்ட்டு கிளாத் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இது நல்லா இந்த மாதிரி வர மாதிரி தைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இதை 3ஆக மடித்து ஒரு தையல் போடுங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். 3ஆக மடித்து போடுங்க. நம்ம அடித்து திருப்புவோம். அதுக்கு பதிலாக தெரியாதவங்க இல்லை பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும்தான் இது வரணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அயன் பண்ணிட்டாவே நமக்கு நின்றுடும். அதை அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போடுறத கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரித்து விட்ருங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒரு சைடு அடிச்சுட்டு இந்த பக்கமும் அடிச்சுங்க. ஒரு அந்த வளைவுக்கெலாம் வந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைப்பிங்கை விட்டு தாண்டி இது ஒன் சைடு வந்து 2 லைன் கொடுத்துக்கலாம். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த வளைவுக்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா குட்டியூண்டாக ஃப்ளிட்ஸு அந்த வளைவுக்கு மட்டும் ஒரு சின்ன ஃப்ளிட்ஸு கொடுங்க. ஏன்னா அது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு வளைஞ்சு தான் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த வளைவு சரியாக வர மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு, அவ்வளோதாங்க. சென்டருக்கு கொஞ்சம் தாண்டி இதை கட் பண்ணி விட்டுறலாம். பைப்பிங்க்கும் இதுக்கும் கேப்பு கொடுக்கறது ஒரே மாதிரி கொடுங்க. கொஞ்சம் தாண்டி கட் பண்ணி விட்டு 2வது லைனும் தைச்சு எடுத்துடலாம்.
இப்போ 2 லைன் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்க ஓடு தையலும் நம்ம கடைசியாக பிரித்து விட்டுறலாம். இதை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பைப்பிங்கை ஒட்டியே, அதாவது பைப்பிங் தெரியக்கூடாது, நம்ம பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்கக்கூடாது. பைப்பிங்கை ஒட்டியே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக வந்து நமக்கு வரும். ஏன்னா வந்து நம்ம கழுத்து வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு அழகாகவே வரும். இப்படி சென்ட்ரு வந்ததும் நமக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். பிசுறெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அந்த பீஸை வந்து தூக்கி விட்டு, ஏன்னா வந்து நம்ம தையல் வந்து அதையும் தூக்கி விட்டு தைக்க கிடையாது, அதனால் லைட்டாக அப்படியே வெட்டி விட்டு எடுத்து விட்டுறலாம். இது சென்டரில் பட்டன் வேணும்னா வைக்கலாங்க. நான் பட்டன் எதுவும் வைக்கல, உங்களுக்கு தேவைன்னா பட்டன் வச்சுக்கலாம். அழகான ஒரு டிசைனுங்க, சூப்பராக சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு காட்டன் டாப்புக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரே அளவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நூலெல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போ நெக்குக்கு வந்து கேன்வாஸே இல்லாமல் நம்ம வந்து தனியாக கொடுத்து தைக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துருக்கேன், கழுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, கீழேயும் கைக்கும் பார்டர் கொடுத்துருக்கேன். இது கைக்கு, இது கீழே கொஞ்சம் பட்டையாகவே கொடுத்துருக்கேன். இதுதான் செட்டு, ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.